வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். இன்னைக்கு செப்டம்பர் 8 உலக பிசியோதெரப்பி மருத்துவர்கள் தினம். ஓகேங்களா, உலக பிசியோதெரப்பி மருத்துவர்கள் தினம். ஸோ இந்த உலக பிசியோதெரப்பி மருத்துவர்கள் தினத்தை உலகத்தில் உள்ள அனைத்து பிசியோதெரபிஸ்டுகளுக்கும் தெரிவிச்சுக்கிறேன், பொதுமக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். பிசியோதெரப்பியோட வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிசியோதெரப்பி, இது பிசியோதெரப்பி மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்குமே இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பிசியோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா 400 BC அந்த டைமில் அலோபதி மருத்துவர்கள் ஹேலன் ஹிப்போக்ரேட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பியில் ஹைட்ரோதெரப்பினா வாட்டரில், அதாவது நீரில் வச்சு நாங்கள் பிசியோதெரப்பி சிகிச்சை பண்ணுவோம், நீரில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஹைட்ரோதெரப்பி, அதுக்கப்புறம் மசாஜ்னா சயின்டிஃபிக் மசாஜுங்க, சும்மா நார்மலாக இவங்க பண்ணுற மசாஜ் கிடையாது. ஓகேங்களா, அனாட்டமி உடற்கூறியல் சம்மந்தப்பட்ட மசாஜ், செயலியல் அனாட்டமிக்கல் மசாஜ், இந்த மாதிரி டெக்னிக்கை ஹிப்போக்ரேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ், மேனுப்புலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 BCயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் வந்து அப்போ தான் வந்து உருவாகுது. ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் உருவாகிறப்ப, ஆர்த்தோபெடிக்னா என்னங்க, ஆர்த்தோனா டிஃபார்மிட்டி ஆஃப் த போன், அதாவது கைகால்கள் வளைந்து ஊனத்தன்மையாக குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்கள சிகிச்சை அளிக்கிற துறை தான் ஆர்த்தோபீடிக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் 18ஆம் நூற்றாண்டில் டெவலப் ஆகிறப்ப, ஓகேங்களா, அந்த ஜிம்னாஸ்டிக் ஜிம் எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 18ஆம் நூற்றாண்டில். ஓகேங்களா, பெர் ஹெர்னிக் லிங், ஓகேங்களா, அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 1813 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்னு சொல்கிறாங்க, ஸ்வேதேஷ் ஜிம்னாஸ்டிக். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுட்டுனா முடங்கக்கூடிய ஒரு வியாதி. கவுட்டுனா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த முடநீக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் எக்ஸசைஸை சிகிச்சையாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க 1813. ஓகேங்களா, ஸோ அந்த காலங்களாம் பிசியோதெரபிஸ்ட்டை வந்து சிஜுப்னாட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஸ்வேதேஷ் வார்த்தையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஸ்வேதேஷ் வேர்டில். அது காலப்போக்கில் மறைவி ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1813 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பெர்னிக் லிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. அது என்ன உருவாக்கியிருக்காரு மாதிரினா, இப்போ ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜிம்னாஸ்டிக் ஜிம் எக்ஸசைஸை நோயாளிகளுக்கு பயன்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவே காலப்போக்கில் ஃபிசியோதெரப்பின்ற மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1887 ஃபிசியோதெரபிஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ், இவங்களுக்குலாம் அஃபீஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்வீடிஷ் நாட்டில், அதாவது ஸ்வீடிஷ் நேஷனல் போர்டு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காங்க 1887. அப்புறம் 1894 4 நர்ஸு, ஓகேங்களா, லண்டனில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் 4 நர்ஸு சேர்ந்து சார்ட்டர்டு சொசைட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க 1894. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, மாடர்ன் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அந்த 19ஆம் நூற்றாண்டில் 1913 அதாவது 1913 ஓகேங்களா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ, அங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு ஒரு டிப்ளமோ ஃபிசியோதெரப்பி, ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பினா டிப்ளமோ கோர்ஸாக இருந்திருக்கும் அந்த காலங்களில். 1913 1914 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீடு காலேஜ் அப்படின்னு வாஷிங்டனில், அங்கே எங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், அதாவது ரீடு காலேஜ் இன் போர்ட்லாண்ட் ஒரியான்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். 1913-14 தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸாக இருந்திருக்கு. அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் படித்து வர்றவங்கள, அந்த டிப்ளமோ படித்து வர்றவங்கள பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லலை, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ் அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ் தான் பிசியோதெரபிஸ்ட்டாக மாறுறாங்க 19ஆம் நூற்றாண்டில். 1913-14 இந்த மாதிரி நடக்குது. 19ஆம் நூற்றாண்டில் 1921 மேரி மேக் மிலன், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பியின் தந்தை. சில பேர் மதர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ஏன்னா ஃபாதர் ஆஃப் மெடிசன், ஃபாதர் ஆஃப் டென்டிஸ்ட், ஃபாதர் ஆஃப் ஆர்த்தோ இப்படி தான் இருக்குது. அதனால் லேடியாக இருந்தாலுமே இந்த துறையை கண்டுபிடிச்சனால தந்தைன்னு தான் அழைக்கப்படுவாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி மேரி மேக் மிலன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1921 பிசியோதெரப்பியை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி 1914 வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் முதல் உலகப் போரில் வந்து ஒரு பெண் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா, அந்த பெண் எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்கன்னா
அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப் போரில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு காயமடைந்த மிலிட்ரி வீரர்களை, அதாவது இராணுவ வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்காகவும் அவங்களோட செயலிழந்தவர்களை திரும்பி செயல்பட வைக்கிறதுக்காகவும் ஒரு பெண்ணை நியமிக்கிறாங்க. அவங்க தான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா, முதல்ல ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ்னு சொல்லி அவங்க தான் அதுக்கப்புறம் பிசியோதெரபிஸ்ட்னு வர்றாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1916 வந்து போலியோ வெடிக்குது. அந்த போலியோ காலங்களில் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊனமுற்ற குழந்தைகளை சிகிச்சை அளிக்கிறதுக்கு பிசியோதெரபிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸசைஸ் தெரப்பி, மசாஜ் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் உலகப் போகிறப்பையும் அந்த போலியோ வெடிக்கிறப்பையும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இரண்டாம் உலகப் போரில் 1935 to 1945 அந்த காலங்களிலுமே ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடங்கள்லையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் போய்கிட்டே இருக்குது. 1918 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்ஸ் அப்படி இருக்கவங்கள அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு மாறுறாங்க. 1918 ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எய்ட்னு இருக்கவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் ட்ராக்ஷன் இருக்கும். அந்த ட்ராக்ஷனு, மசாஜ், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேனுப்புலேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, பேனுப்புலேஷன், ஜாயின்ட் மேனுப்புலேஷன் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1950 வந்து ஸ்பைனல் மேனுப்புலேஷன் எல்லாமே டெவலப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இவங்க எல்லா பேருமே ஹாஸ்பிட்டலில் அவுட் பேஷண்ட் விசிட்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்த்தோபெடிக்கில் அவுட் பேஷண்ட் விசிட்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக்ஸ்னால் வயது முதிர்ந்தவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறாங்க. ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1974 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரி மேக்மில்லன், ஃபாதர் ஆஃப் ஃபிசியோதெரபின்னு அழைக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க வந்து அப்டானா அமெரிக்கன் பிசிக்கல் தெரப்பி அசோசியேஷன் அதை ஆரம்பித்து ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஸோ இன்ற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி சுவிட்சை வளர்ச்சி அடைந்து இன்று பிசியோதெரப்பி மருத்துவர்களாக உருவெடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பிசியோதெரபிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை வல்லுநர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஈவன் அலோபதி மருத்துவர்களே பிசியோதெரபினா ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட்டுகள் என்பவர்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னா சொசைட்டிலே ஒரு உயர்ந்த மெடிக்கல் ஃபீல்டே உயர்ந்த ஒரு பதவி. MBBSம் ஹெல்த் கேர், பல் மருத்துவர்களும் ஹெல்த் கேர், அது மாதிரி பிசியோதெரப்பி ஹெல்த் கேரு. இவங்க தனியாக ஒரு வியாதியை டயக்னோஸ் பண்ணி அவங்களே தனியாக சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் பிசியோதெரப்பி மருத்துவர்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்களுக்கு NCAHP ஆக்ட் 2021, அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், இந்த கவுன்சிலில் ஓகேங்களா பிசியோதெரபிஸ்ட் படிப்பு வந்து 5 வருட படிப்பு, 4 வருடம் படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பீரியட். ஓகேங்களா, நீட் எக்ஸாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் பிசியோதெரபிஸ்ட்கள் பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு பின் PT, பேருக்கு முன்னாடி டிஆர்னு போட்டுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அரசால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் இது தெரியாமல் வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டாங்க. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போடலாமான்னு. பிசியோதெரபி தாராளமாக பேருக்கு முன் டாக்டர் என முக்கிய இட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டுகளை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த NCAHP ஆக்ட் தமிழ்நாட்டில் என்ன அமல்படுத்தலை, இதெல்லாம் அமல்படுத்திட்டாங்க. நிறைய பேர் வேணும்னே புரியாமல் கிளப்பிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு சட்டத்துக்கு எதிரானது அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, NCAHP ஆக்ட்ன்றது இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம். NCAHP ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிளை தமிழ்நாடு ஸ்டேட் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட்ரலில் வர்ற நோட்டிஃபிகேஷனை தமிழ்நாடு அதை அமல்படுத்தும். ஓகேங்களா, சேம் NMC நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இருக்கு இல்லையா, அது ஹெட்டு வந்து டெல்லியில் இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு NMC TNMCன்னு இருக்கும். எங்கேருந்து வர்றது தான் தமிழ்நாடு NMC கேட்கும். சென்ட்ரலில் ஃபார்ம் பண்ணாத தமிழ்நாடு கேட்காத நிறைய பேர் தப்பாக வந்து தமிழக அரசை பற்றி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன் டாக்டர் என்று பேருக்கு முன்னாடி PTன்னு போடுவோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதில்ல, பொதுமக்களும் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.